சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தூக்கியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த். கொத்தனார் வேலை பார்த்து வந்த இவருக்கு கௌரி சங்கரி என்பவருடன் கடந்த ஆண்டு திருமணம் நடந்து முடிந்தது. இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு குடும்ப கஷ்டம் காரணமாக வாழப்பாடியில் உள்ள தனியார் வங்கியில் 35,000 ரூபாய் கடனாக பெற்றிருந்தார் பிரசாந்த். இதனை வாரந்தோறும் 770 ரூபாய் வீதம் 52 வாரங்களில் திருப்பி செலுத்துவதாக கூறினார். இதுவரை 40 வார தவணைகளை சரிவர அடைத்து வந்த பிரசாந்த் கடந்த 3 வார தவணையை நிலுவையில் வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தவணை தொகையை உடனடியாக கட்டுமாறு வங்கி ஊழியர் சுபா என்பவர் பிரசாந்தை போனில் அழைத்தார். ஆனால் பிரசாந்த் போனை எடுக்காததால் நேரிலேயே சென்றபோது அங்கு கௌரி சங்கர் மட்டும் வீட்டில் இருந்தார். அப்போது உடனடியாக தன்னுடன் வருமாறு கூறி இளம்பெண்ணை வங்கிக்கு அழைத்து சென்றார். இதையடுத்து பிரசாந்துக்கு மீண்டும் போன் செய்தவர், உங்கள் மனைவி தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தவணை தொகை செலுத்திவிட்டு கௌரியை வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறும் மிரட்டியிருக்கிறார் சுபா. இதனால் பதறிப்போன பிரசாந்த் வாழப்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் ஆனந்திடம் புகார் அளித்த நிலையில் உடனடியாக போலீசார் வங்கிக்கே சென்றனர். இரவு 8 மணி வரை வங்கி செயல்பட உங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளதா என காவல்துறையினர் கேட்டதற்கு மாத கடைசி என்பதால் பணி நடைபெறுவதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் தவணையை செலுத்தாததால் இளம்பெண்ணை கடத்தி வந்தது குறித்து கேட்டதற்கு அந்த வங்கி ஊழியரோ அவர் தரப்பை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். இதையடுத்த போலீசார் முன்னிலையில் பிரசாந்த் 770 ரூபாயை செலுத்திவிட்டு மனைவி கௌரி சங்கரை மீட்டு சென்றார். சொற்ப தொகைக்காக இளம்பெண் ஒருவர் மதியம் முதல் இரவு 8 மணி வரை வங்கி ஊழியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.